ஹாய் கைஸ், நம்ம சீராய் விஎஸ் நேச்சுரல் பாடி பில்டிங் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு போஸிங் பற்றி அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் என் பக்கத்தில் நிற்கிற வந்து ஒரு 6 வருஷமாக ஸ்டீராய்டு யூஸ் பண்ணிட்டுருக்காரு. நான் வந்து 6 மாதமாக கட் பண்ணிட்டு இருக்கேன். யாரோட ஃபிசிக் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு சரியாக போஸிங் பண்ண தெரியாது. பண்ண தெரியாது எல்லாமே பண்றீங்க. பார்த்து அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. பாருங்க, அதுலேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். 10 ஆள் இருக்கிற நானு, இன்னொரு 10 ஆள் இருக்கிற ஆனால் இதில் அவ்வளவுதான் கதையே. என்னதான் நான் வந்து நேச்சுரல் ஃபிசிக்காக இருந்தாலுமே என்னோட ஃபிசிக் தான் இங்கே அவரோடவுமே அதிகமாக இருக்கும். அவருக்கு ஜிஹெச் போடுற ஃபிசிக், ஜிஹெச் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறவரோட ஃபிசிக்கை விட என்னோட மசில் வந்து குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் பெருசாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட முது அவ்வளோ டிஃபைனாக இருக்கும் இந்த இடத்துல. நீங்க நேச்சுரல் தானே? கண்டிப்பா ப்ரோ. அப்படியே ஸ்டெராய்டு எடுத்துங்க. நான் இதுவரை ஸ்டீராய்டு யூஸ் பண்ணதே ப்ரோ. வேணா ஒரு வே வாங்கி கொடுங்க. வே காசு இல்லாமல் தான் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன். வேக்கே காசு இல்லாம நேச்சுரல்னு சொல்றாங்க. இது வந்துட்டு நீங்களே பார்த்துக்கணும். நேச்சுரலா இல்லை வந்துட்டு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எனக்கு என்னமோ பார்க்க வந்துட்டு ஸ்டெராய்டு மாதிரி தான் தெரியுது. என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஒரு நேச்சுரல் பாடி பில்டரோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டே ஆப்போசிட்ல இருக்கிற மெட் பாடி பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இல்லைன்னு சொல்லி சொல்றது தான் நான் நம்புறேன். இதுவரை என் லைஃப் டைம் ஃபுல்லா நேச்சுரல் தான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நேச்சுரல் பாடி பில்டர். லைஃப் டைம் இப்பதான் ப்ரோ உங்களுக்கு வயசு கம்மியா இருக்கு. என் ஏஜுமே